தமிழக மக்களுக்கு வணக்கம். பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்படி தான் சவுக்கு சங்கரை கைது செய்யணும், சவுக்கு சங்கரை போட்டு தள்ளிடணும், சவுக்கு சங்கரை வெளியிலேயே விடக்கூடாது, அவனை அடித்து கை காலெல்லாம் உடைங்க அப்படின்னு வழக்கம் போல் உடன்பிறப்புகள் கடந்து பிறண்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ பெரிய ஆப்பை தங்களுக்கு தாங்களே திமுகவினர் எடுத்து நல்ல ஷார்ப்பாக பயங்கர கூறாக எடுத்து மச்சக்குன்னு ஒரு சொருவு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் இப்போ திமுகவில் நடந்து போச்சு. சவுக்கு சங்கரோட கைதால திமுகவோட மூத்த தலைகள் எல்லாமே அடிச்சுக்கிற நிலைமைக்கு, தெரு சண்டை நடக்கிற நிலைமைக்கு அறிவாலயத்தில் பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது களைகட்ட தொடங்கியிருக்கு. என்னங்க சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சிலர் கேட்கலாம். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது தேனியில் வச்சு அவரோட கைது செய்யும் போது லேப்டாப், செல்ஃபோன் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. அதெல்லாமல் 2-3 விஷயங்கள் பொட்டலங்கள்லாம் கைது செஞ்சேன் அப்படின்னு போலீஸ் வழக்கம் போல் ரைட்டப் எழுதிப்பாங்க. அது தொடர்பான கேஸ் அப்படிங்கிறதே போட்டாச்சு. ஏன்னா அந்த திராவிட அப்படிங்கிறதோட ஆயுதமே பார்த்திங்கன்னா அந்த இலை சுருட்டல் பவுடர்கள் தான். அதை வச்சு தான் வழக்கம் போல் கேஸ் போடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த லேப்டாப்பையும் அந்த செல்ஃபோனையும் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் திமுக தனக்குத்தானே இவ்வளோ பெரிய ஆப்பை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது சவுக்கு சங்கர் அவர்களை திமுக என்ன நினச்சிது அப்படின்னா, அதிமுக தான் இயக்குது, அதிமுகவின்கிட்ட காசு வாங்கிட்டு தான் சவுக்கு சங்கர் வேலை செய்கிறாரு அப்படிங்கிறத நினச்சாங்க. ஆனால் சவுக்கு பல பேட்டிகளில் சொல்லியிருப்பார், ஏன் திமுகவில் உள்ள மூத்த மந்திரிகள் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, மூத்த அமைச்சர்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது சவுக்கோட லேப்டாப்பில் இருந்து எடுத்த சில ஆவணங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கு. அதாவது உதயநிதியோட வளர்ச்சி அப்படிங்கிறது சீனியர்கள் கொஞ்சம் கூட விரும்பலை. அப்போ உதயநிதி சார்ந்த டாக்குமெண்ட்ஸுகள், உதயநிதி சார்ந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே மூத்த மந்திரிமார்களில் ஒருத்தர் தான் சவுக்குக்கே கொடுத்துருக்காரு, பல தரவுகளையும் அவர் தான் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவருக்கு பின்னாடி மூத்த மந்திரிகள் பலரும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்ததால் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அறிவாலய வாசிகள் எல்லாமே வழக்கம் போல் துடிக்க தொடங்கியிருக்காங்க. மறுபடி திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படிங்கிறத விட திமுக காரனுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 2 பேரும் ஒன்று தானே, கிட்டத்தட்ட என்ன முழுக்கவே 2 பேரும் ஒன்று தானே. அதனால் இப்போ எல்லாம் அலறி துடிச்சிக்கிட்டு கிடக்கிறாங்க. இன்னும் என்னென்ன கருமத்தை சவுக்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்களோ தெரியலையே. ஒரு லேப்டாப் தான் நாம் பிடிச்சிருக்கோம், இன்னும் எத்தனை வச்சுருக்காங்களோ, அந்த ஆவணங்கள்லாம் எங்கெங்கே இருக்கோ தெரியலையே, வெளியில் வந்தான்னா என்ன இழவு கூட்டுவானோ தெரியலையேன்னு சவுக்கு சங்கரை பார்த்து திமுக செந்தில் பாலாஜி அவர்கள் மாதிரி பேண்ட்லேயே உச்சா போயிட்டுருக்கு, இல்லை வெள்ளை வேட்டியில் உச்சா போயிட்டுருக்கு அப்படிங்கிற நிலமையில தான் இருக்காங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வரப்பட்டார். மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வரும்போது என்னோட கையை அடித்து உடைச்சது செந்தில்குமார், அதாவது கோவை சிறை சூப்பரண்ட் செந்தில்குமார் தான், என்ன ஜெயிலே வச்சு காலி பண்ணுறதுக்கு திட்டம் போடுறாங்க, என்னை கொல்றதுக்கான சதி நடக்குது அப்படிங்கிறத மீடியாக்காரர்கள் முன்னிலையில் சத்தம் போட்டு கத்திட்டு போனார். இதில் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. சவுக்கு சங்கர் கத்திட்டு போனார் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன தெரியுங்களா, அது நீ கையோட என்ன வேணாலும் பண்ணு, அடித்து பார்த்தா மிரட்டி பார்த்தா ஆஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் எப்போ கையெல்லாம் உடைக்கப்பட்ட பிறகும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் சவுக்கு கோஷம் போட்டு போனாரோ அப்போவே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாரு, நான் உங்களோட மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டேன், என்னை அடித்தாலும் சரி உதைச்சாலும் சரி உங்களால் என்னை தடுக்கவே முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. அதாவது இந்த சினிமா டைலாக்லாம் பேசுவாங்கல்ல, என்னை கொன்னுடு உயிரோட விட்ட அது உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் இன்றைக்கி சவுக்கு சங்கர் சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காரு. பயங்கரமாக கடந்து அறிவாலய வட்டாரம் கிடுகிடுத்து போய் கிடக்கு. கீழே இருக்கிற உடன்பிறப்புகள் வேணால் எக்காலம் விட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் மேல்மட்டத்தில் உள்ளவங்களுக்கு உதறல் எடுத்திருக்கு அப்படிங்கிறது நல்லா ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு. இதில் மற்ற மீடியாக்கள் இருக்காங்கல்ல, இப்போ எல்லாருமே திமுகவுக்கு ஜாலரா போடுற மீடியாக்கள் தானே பெரும்பகுதி. அவங்க எல்லாமே இப்போ என்ன மனநிலைக்கு வந்திருக்காங்கன்னா, இந்த பெலிக்ஸோட கைதுக்கு பிறகு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு நாளைக்கு இது நமக்கும் நடக்கும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்க. எனக்கு தெரிந்து கடைசி 6 மாதத்திற்கு, திமுகவோட ஆட்சி 2 வருஷம் இருக்குது, கடைசி 6 மாதத்துக்கு இதே மீடியாக்காரர்கள் திமுகவை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலைகளை செய்வாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஒரு அனுமானம் அப்படின்னே வச்சுக்கலாம், இல்லை என்னோடய சொந்த கருத்துன்னே வச்சுக்கலாம். ஏன்னா மீடியாவை போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டாங்க, கசக்கி எரிஞ்சிட்டாங்க.
அதனால் இந்த ஆட்சிக்கு பயந்துக்கிட்டு எவ்வளோ நாள் தான் ஓடுறது, கடைசி 6 மாதத்துக்கு மாற்றுவோமே. ஏன்னா கடைசி 6 மாதப்போ மீடியாவை தொட முடியாது, மீடியாவோட ஆதரவு இல்லாமல் தேர்தலை எதிர்கொள்ள முடியாதுங்கிறதுக்காக இதே திமுக கடைசி 6 மாதம் கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மீடியாக்காரர்களை நம்ப முடியாது, கொஞ்சோண்டு காசு கொடுத்தா அந்த காலகட்டத்தில் வேலை பார்த்தாலும் பார்ப்பாங்க. ஆனால் 6 மாதத்துக்கு மீடியாக்களோட மனமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும்னு நம்புகிறேன். அதை விட்டுருவோம். இப்போ இந்த சவுக்கு சங்கரோட கைதுக்கு பல ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்கள்னு வச்சுக்கோமே, இவங்களுக்கெல்லாம் பேர் மூத்த பத்திரிகையாளர்கள். ரிட்டையர்ட் ஆகிட்டு வேறு வேலை வெட்டி இல்லாமல் யூடியூப் உட்காந்து பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு பேர் மூத்த பத்திரிகையாளர்கள் இல்லை, ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்கள். இவங்க எல்லாம் அங்கங்கே யூடியூப் சேனலில் போய் காசு வாங்கிட்டு பேட்டி கொடுக்குறாங்களா? ஏன் இவங்க எல்லாத்துக்குமே சவுக்கு சங்கர் மேலே வைத்தறிச்ச அப்படின்னா, இவங்களால், அதாவது சவுக்கு சங்கர் ஒருத்தரால் எந்த யூடியூப் சேனலுக்கும் வியூஸ் போகலை. ஆமாம், 24 மணி நேரமும் ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருந்தால் எவன் தான் உங்கள் சேனலை பார்ப்பான்? 24 மணி நேரமும் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுது, ஆளுக்கு 2 டம்ளர் மோண்டு குடிங்கடான்னு கத்திக்கிட்டே கிடந்தால் எவன் தான் அதை பார்ப்பான்? ஆட்சியாளர்களை கேள்வி எழுப்புறதில்ல, அதிகார வர்க்கத்தை கேள்வி எழுப்புறதில்ல, கள்ளசாராயத்தை பற்றி பேசுறதில்ல, மணல் கொள்ளையை பற்றி பேசுறதில்ல, ஜாபர் சாதிக்கை பற்றி பேசுறது கிடையாது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு பேசுறதில்ல, இந்த வெள்ள பிரச்சனை வந்தது நடவடிக்கை எடுக்கல அதை பற்றி பேசுறதில்ல, தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை அதை பற்றியும் பேசுறதில்ல. இப்படி எதை பற்றியுமே பேசாமல் மிரட்டிய ஸ்டாலின், மிரண்ட மோடி, உதயநிதியின் செய்த தரமான சம்பவம், இப்படியே டைட்டில் போட்டுக்கிட்டு இருந்தால் கொத்தடிமையை யாரு தாண்டா பாப்பா? அதனால எல்லாருமே சவுக்கு சங்கரோட சேனலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வைத்தறிச்சலோட வெளிப்பாடு தான் அந்த ஆள் உள்ளே போன பிறகு ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு தலைப்பை இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு கிடக்கிறாங்க. இதுதான் உண்மை. இப்போ சவுக்கு சங்கரால் நம்ம வியூஸ் எல்லாமே போச்சு. சவுக்கு சங்கர் கிடைச்ச நேரத்தில் சாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மாரிதாஸ்லேருந்து தமிழா பாண்டியன்லேருந்து இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கள சொல்லி நம்ம பிரபலப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது, அதை துரத்தி விட்டு போயிடுவோம். இவங்க எல்லாத்துக்குமே அந்த வைத்தறிச்சலோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி சங்கரை நாய் கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைச்சிட்டு வரப்பட்டார். இப்போ திருச்சி நோக்கி அவர் அழைச்சிட்டு போயிருக்காங்க. தனிப்படை போலீஸார் ஃபெலிக்ஸை பிடிக்கிறதுக்காக டெல்லியில் போயிருக்காங்க. இது ஒரு விஷயம், அவர் பெரிய அக்யூஸ்டு தீவிரவாதின்னு தனிப்படை அமைச்சலாமா தேடுறது? அவர் ஒரு பத்திரிகையாளர். இங்கே ஜாமீன் கேட்டார், கிடைக்கல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜாமீனுக்கு போயிருக்காரு. ஜாமீன் வாங்குறதுக்கு முன்னாடியே அவரை பிடிச்சிடணும்னு தனிப்படை போட்டு ஓடி போய் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வராங்க. சாதாரணமாக ஒரு சம்மன் கொடுத்தா அவரே வந்து ஆஜராக போகிறாரு, இல்லை முன்ஜாமீன் கிடைக்கலன்னா வந்து ஆஜராக போகிறாரு. இதுக்கு தனிப்படை போய் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய குற்றமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் காட்டின வேகத்தை ஏன் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கை பிடிக்கிறதில் காட்டவே இல்லை? இன்னும் தலைமறை குற்றவாளியாக தானே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏன் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கை பிடிக்கிறதுல இவ்வளோ வேகத்தை தமிழ்நாடு காவல்துறை காட்டல அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி திமுக இல்லை, இதுக்கு பின்னாடி அரசியல் எதுவும் இல்லை, திமுகவினர் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நம்பிங்க. நான் நம்பிட்டேன், ஃபஸ்ட்டில் நான் நம்பிட்டேன், அடுத்து உங்களையும் நம்ப சொல்கிறேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டு அழைச்சிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது இப்போ பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒரு மனமாற்றத்தை உருவாக்கும், ஒரு திமுகவுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறத உருவாக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சோண்டு நம்பிக்கை இருக்குது. யாராவது ஒரு 4 பேராவது உப்பு போட்டு சோறு திங்கிறவன் இருப்பான்ல. பொதுவாக எல்லாரையுமே உப்பு போட்டு திங்காதவங்க, ரோசம் இல்லாதவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எல்லா இடத்துலையும் இப்போ சல்லி பசங்களும் இருப்பானுங்க, நல்லவனுங்களும் இருக்காங்க. அந்த நல்லவர்களுக்கு அந்த உப்பு போட்டு சாப்பிட்டதுக்கான ரோசம் வரும். மறுபடி ஃபெலிக்ஸ் ஜெரால்டோட கைதுக்காவது குரல் கொடுப்பாங்க, திமுகவோட இந்த பழிவாங்கும் போக்கை எதிர்த்து செயல்படுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை கடைசியில் தான் நம்ம டச் பண்ணி முடிப்போம். இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. சவுக்கு சங்கர் கைது, கஞ்சா வழக்கில் கைது, திருச்சியை சேர்ந்த பெண் அதிகாரி கொடுத்த வழக்கில் கைது. இப்படி வழக்கு போடுறீங்கல்ல, நான் சொல்கிறேன் ஒரு வழக்கை சவுக்கு சங்கர் மேலே போடுவீங்களா பாப்பமா? சபரீசனும் உதயநிதியும் சேர்ந்து 30,000 கோடி ரூபா 3 வருஷத்தில் கொள்ளையடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசினதா ஒரு ஆடியோவை சவுக்கு ரிலீஸ் பண்ணார்ல. அந்த ஆடியோ பொய் அப்படின்னு திமுகவினர் எல்லாம் சொன்னீங்கல்ல, பொய்யான ஆடியோவை வெளியிட்டாருன்னு சவுக்கு சங்கரை தொடுங்கடா பார்ப்போம். திமுகவினர் போய் வழக்கு கொடுங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த வழக்கை கொடுத்தோன்னா அந்த ஆடியோ உண்மையா பொய்யான்னு நீதிமன்றம் விசாரிக்கும். விசாரித்து அந்த ஆடியோ உண்மை அப்படின்னு தீர்ப்பு வந்துட்டா திமுகவோட டவுசர் டர்ன்னு கிழிக்கப்படும். அதனால் அந்த வழக்கை மட்டும் தொட மாட்டாங்க. தொடுங்களை பார்த்துருவோம், மீதியை நாளைக்கு பேசுவோம்.